அன்பான எனது புதிய பார்வையின் உறவுகளுக்கு எனது பணிவான வணக்கம். எனக்கு ரொம்ப நாளாகவே நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்தது. என்னென்னா, இப்போ நிறைய பெரிய குடும்பங்களில் கூட வயது கடந்தும் கூட திருமணமாகாமல் நிறைய ஆண் பெண் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படியே திருமணம் நடந்தவர்களுக்கு கூட பலருக்கு குழந்தை இல்லாத ஒரு நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் அதில் பெரும்பாலானவர்கள் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கின்ற ஒரு பழக்கம் நம்மிடம் மிக குறைவாக இருக்கின்றது. அப்படி தத்தெடுத்து வளர்ப்பதால் இருக்கின்ற ஒரு நல்ல விஷயங்களை எனது அனுபவத்தின் மூலம் நான் பார்த்த அந்த நல்ல காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அமெரிக்காவில் இருக்கின்ற எனது இரண்டாவது மகள் டயனா கடந்த 7 வருடங்களுக்கு முன்னால் ஒரு குழந்தையை இந்தியாவிற்கு வந்து வடநாட்டிலிருந்து ஒரு குழந்தைகள் ஆசிரமத்திலிருந்து 3 வயதில் எடுத்து வந்தாள். அவளுக்கு ஏற்கனவே ஒரு ஆண்மகன் இருக்கின்றான். இருந்தாலும் கூட இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவள் அந்த நல்ல காரியத்தை செய்தாள். அதில் எங்களுக்கு கூட சில மாற்று கருத்துக்கள் இருந்தன. அதையெல்லாம் கடந்து அவள் அந்த காரியத்தை செய்தாள். இன்று அந்த குழந்தைக்கு 8 வயதாகி ஒரு சிறப்பான மகளாக, எங்களுக்கு பேரப்பிள்ளையாக அருமையாக அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அவள் பெற்றெடுத்த பிள்ளை போன்று இதுவும் அன்பாக மிகவும் பாசத்தோடு அந்த குடும்பத்தில் வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனது மகள் செய்த அந்த தியாகம் நிச்சயமாக அது போற்றப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்று தான் நான் நினைக்கின்றேன். அந்த குழந்தை இன்று மிக பொருளாதார வசதியில் மிக உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதுபோன்று குழந்தை இல்லாதவர்கள் இந்த தத்தெடுக்கின்ற பழக்கத்தை அதை வழக்கமாக செய்தால் குழந்தைகள் ஆசிரமமே நமது நாட்டில் இல்லாமல் செய்ய முடியுமே என்ற எண்ணம் எனக்கு எழுகின்றது. இதை செய்கின்ற போது அந்த குடும்பங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதமும் பல மடங்காக இருக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. இதை உங்களோடு பகிர்ந்து மேலும் இது போன்ற நல்ல காரியங்கள் நமது நாட்டில் தொடர வேண்டும் என்று நினைக்கின்றேன். வணக்கம்.